सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुहारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्त्वनिराकरणमे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। मंत्र नंबर 6.8.2। स यथा शकुनिः सूत्रेण प्रबद्धः दिशं दिशं पतित्वा अन्यत्रायतनमलब्ध्वा बन्धनमेवोपश्रयत। एवमेव खलु सौम्य तन्मनो दिशं दिशं पतित्वा अन्यत्रायतनमलब्ध्वा प्राणमेवोपश्रयते। प्राणबन्धनं हि सौम्यमन इति। ஸோ இது வரைக்கும் உத்தாலகர் என்ன சொன்னாரோ அதை வந்து கன்சாலிடேட் பண்ணிவிட்டு இப்போ மெயின் டீச்சிங்கை நமக்கு கொடுக்க போகிறார். ஸோ ஆரம்பிக்கும் பொழுது எப்படி டீச்சிங் ஆரம்பிச்சுது அப்படின்னா, யூனிவர்ஸ் வரத்துக்கு முன்னாடி பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருந்தது. சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத். இப்போ பிரம்மன் பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் அது மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கு பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் தான் காஸாக இருக்க முடியும். ஸோ பியோர் எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் எலிமெண்டல்ஸ் வந்தது. ஸோ அதில் தான் நம்மளுடைய பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்துடுது. பௌத்திக ஷரீரம் அண்ட் பௌத்திக பிரபஞ்சம். இப்போ இங்கே வந்து இந்த செக்ஷனில் டீச்சர் வந்து என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரம்மன் அப்படிங்கிறது வெறும் சிருஷ்டி காரணம் மாத்திரம் இல்லை, பிரம்மன்தான் ஸ்திதி காரணமும் கூட, பிரம்மன்தான் லய காரணமும் கூட. இதுதான் இங்கே சொல்லப்படும். சிருஷ்டி காரணம் நமக்கு தெரியும், அதிலேருந்து இதெல்லாம் வந்தது அப்படின்னா அதை வந்து நாம் சிருஷ்டி காரணம் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ ஸ்திதி காரணம் அப்படின்னு சொன்னால் பிரம்மன் தான் எல்லாத்துக்கும் இப்போது எக்ஸிஸ்டன்ஸை லெண்டு பண்ணுறது. அந்த நாம ரூபங்கள்லாம் இப்போ இருக்கணும் அப்படின்னா அதனுடைய மெயின்டெனன்ஸுக்கு பிரம்மன் தான் வந்து எக்ஸிஸ்டன்ஸை லெண்டு பண்ணுறது. அண்ட் லய காரணம்னா என்னது? எல்லாத்தையும் பிரம்மன் தனக்குள்ளேயே ரிசால்வ் பண்ணிக்கிறது. சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் அப்படின்னு சொன்னால் பிரம்மன் தான் எல்லாத்தோட உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ். இப்போ இந்த செக்ஷனில் ஃபஸ்ட்டு 2 மந்திரம் வந்து லய காரணம் நாம் பார்த்தோம் இல்லையா? ஸ்வபிதி, தூங்கும் பொழுது எல்லாம் எக்ஸிஸ்டன்ஸில் ரிசால்வ் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி 3 விஷயம் இருக்குது இல்லையா? ஒன்று வந்து நாம் தூங்கிறது, அப்புறம் மரணம், அப்புறம் பிரளயம். இப்போ பிரளயத்தை இங்கே கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வர முடியாது. இப்போ பிரளயத்தோடைய ஒரு மாடலாக உபனிஷத் நமக்கு லயத்தை சொல்கிறது. நம்ம தூங்குறோம் இல்லையா? அதுதான் வந்து பிரளயத்தோட ஒரு மைக்ரோ வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுஷுப்தி, அப்புறம் இன்னொன்று மரணம், அதை பற்றியும் உபனிஷத் வந்து பேசும். இப்போ இந்த 2 மாடல்ஸ் தான் அந்த ரிசல்யூஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உபனிஷத் யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த 2 மந்திரத்தில் ஃபஸ்ட்டு 2 மந்த்ராஸில் உபனிஷத் வந்து சுஷுப்தியை அனலைஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தூங்கும் பொழுது என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். தூங்கும் பொழுது எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து ரிசால்வ் ஆகிறது. தூங்கும் பொழுது வேர்ல்டே ஆக்சுவலாக இல்லை, அப்புறம் இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இப்போ தேகம் இல்லை, இமோஷன்ஸ் கிடையாது, நாலெட்ஜ் கூட அந்த இடத்துல இல்லை, நான் அப்படிங்கிற தாட் அது கூட அங்கே இல்லை. அதனால தான் நம்மளால் நான் தூங்குறேன் அப்படின்னு தூங்கும் பொழுது சொல்ல முடியல. அப்போ வேர்ல்டு ரிசால்வ் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் தூங்கும் பொழுது டைம் அண்ட் ஸ்பேஸும் அது கூடவே சேர்ந்து ரிசால்வ் ஆகிடுறது. அப்போ எதுவுமே இல்லாத போது கூட யார் இருக்காங்க? நான் இருக்கேன், நான் எக்ஸிஸ்ட் ஆகிறேன். கரெக்டாக? ஏன்னா எனக்கு தூங்கும் பொழுதும் நான் இருக்கேங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் எந்த ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகிறேன்? உபனிஷத் சொல்கிறது காரணம் ரூபத்தில். ஏன்னா இப்போ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிசால்வ் ஆகணும்னா எந்த இடத்துல ரிசால்வ் ஆகும்? ப்ராடக்ட்டு அதோடைய காரணத்தில் தான் ரிசால்வ் ஆகும். ஸோ ப்ராடக்ட்ஸ் ரிசால்வ் ஆகும் பொழுது காரண ரூபத்தில் அது எக்ஸிஸ்ட் ஆகிறது. கரெக்டாக? ப்ராடக்ட்ஸ் ரிசால்வ் ஆகும் பொழுது காரண ரூபத்தில் எக்ஸிஸ்ட் ஆகிறது. ஆர்னமெண்ட்ஸ் ரிசால்வ் ஆகும் பொழுது எப்படி எக்ஸிஸ்ட் ஆகிறது? கோல்டாக எக்ஸிஸ்ட் ஆகிறது. அது மாதிரி இப்போ நாம் ரிசால்வ்டு ஸ்டேட்டில் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகிறோன்னா காரணம் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகிறோம். அந்த காரணம் என்னன்னு உபனிஷத்து இன்ட்ரடியூஸ் பண்ணிது? சத் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிது. அப்போது நாம் ரிசால்வ்டு ஸ்டேட்டில் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கும், பியோர் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கும், ஆர் பரமாத்ம ரூபேன இருக்கும். ஸோ பரமாத்ம ரூபா அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஈக்குவல் டு ஆனந்த ரூபம். அதனால நாம் ஆனந்த ஸ்வரூபத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்போ வந்து நாம் பரமாத்மாலேருந்து நம்மளை செப்பரேட் பண்ணிக்கிறோமோ அப்போ என்ன? நமக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிறது. பரமாத்மாவோட ஒன்றா இருக்கும் பொழுது ஆனந்த ரூபேன, அத்வைத ரூபேன, சத் ரூபேன பவதி. இதுக்கு பேர் தான் சதா சம்பன்னஹா பவதி அப்படின்னு பார்த்தோம்.
சதா அப்படின்னா பிரம்மன், பியூர் எக்ஸிஸ்டன்ஸ். சம்பன்னஹானா என்னன்னு பார்த்தோம், மர்ஜ் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம். அப்போது இங்கே என்ன விஷயத்தை சொல்ல வருது உபனிஷத் அப்படின்னா, இந்த காரணம் அப்படிங்கிறது எல்லா ப்ராடக்ட்ஸோட ஒரிஜினேஷனுக்கு மட்டும் காரணம் இல்லை, எல்லா ப்ராடக்ட்ஸுடைய ஒரிஜினல் நேச்சரும் காரணம்தான். ஏன்னா என்ன சொல்கிறோம், நம்ம ரிசால்வ் ஆகும் பொழுது காரணத்தில் ரிசால்வ் ஆகிறது, காரணத்தில் ரிசால்வ் ஆகிறது தான், காரணத்தில் ரிசால்வ் ஆகும் பொழுது என்ன ஃபார்ம் இருக்கோ அதுதான் ப்ராடக்டுடைய ஒரிஜினல் நேச்சர் அப்படின்னு உபனிஷத் சொல்லிது இல்லையா. அப்போது காரணம் அப்படிங்கிறது வெறுமை சிருஷ்டி காரணம் மட்டும் இல்லை, அந்த காரணம்தான் எல்லா ப்ராடக்ட்ஸுடைய ஒரிஜினல் நேச்சரும் கூட. உபாதான காரணம்தான் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறது. மெட்டீரியல் காஸ் தான் எல்லா ப்ராடக்ட்ஸுடைய எசென்ஷியல் நேச்சர். நமக்கு எது மெட்டீரியல் காஸ்? நமக்கு எது மெட்டீரியல் காஸ்? பிரம்மன். சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் அப்படின்னு இப்போ சொன்னேன். எது சிருஷ்டி ஸ்திதி லய காரணமோ அதுதான் உபாதான காரணம் அப்படின்னு சொன்னேன். அந்த உபாதான காரணம் பிரம்மன். அதனால் சுஷுப்தி அவஸ்தாவில் நாம் எதில் ரிசால்வ் ஆகிறோம்? அதே பிரம்மன்லேயே ரிசால்வ் ஆகிறோம். இப்போது சுஷுப்தியில் நாம் எந்த ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகிறோமோ அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் நேச்சர். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஒன்று சொல்லுவேனா, ஒரு செகண்ட் சென்டென்ஸ் ஒன்று சொல்லுவேனா, தேர்ட் சென்டென்ஸ் ஒன்று சொல்லுவேனா, ஃபோர்த்து சென்டென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸை திருப்பி மாற்றி சொல்லுவேன், ஃபிஃப்த்து சென்டென்ஸ் வந்து தேர்டு சென்டென்ஸை மாற்றி சொல்லுவேன். அப்போது கவனமாக கேட்கணும். சோமியெல்லாம் சொல்ல மாட்டேன் உங்களை. ஸ்வரூபம் அபீதி அப்படின்னு பார்த்தோம். ஆனால் தூங்கும் பொழுது நமக்கு இது அன்ஃபார்ச்சுனேட்லி தெரியறதில்லை. ஏன்னா தூங்கும் பொழுது தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே அவைலபிளாக இல்லை. நோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஆப்சண்ட். அதனால் நான் தான் பிரம்மன் அப்படின்னு தெரியாமலேயே நான் தான் பிரம்மன், உனக்கு தெரியறதோ இல்லையோ நீ தான் பிரம்மன். இப்போ வேதாந்தத்தோட எய்மே என்ன அப்படின்னா, பிரம்மன் அப்படிங்கிறது எங்கேயோ இல்லை, உன்னை விட்டுட்டு எங்கேயோ தள்ளி அது இல்லை, பிரம்மன் தான் உன்னுடைய ரியல் நேச்சர் அப்படின்னு நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வைக்கிறது தான் வேதாந்தாவோட எய்ம். தது துவம் அசி ஸ்வேதகேதோ, இதுதான் வந்து டெவலப்மெண்ட்டாக இருக்க போகுது. இப்போ ஒவ்வொரு ராத்திரியும் பகவான் வந்து நமக்கு இந்த மெசேஜை தான் கொடுக்குறார். என்ன மெசேஜ் கொடுக்குறார்? நீ தான் அந்த பிரம்மன், நீ தான் பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸ் உடைய சோர்ஸ். அப்படி இருந்தாலும் உனக்கு அது தெரியாததுனால நீ என்ன பண்ணுற, தூங்கி எழுந்து டெய்லி அந்த பறவை மாதிரி டெய்லி பறந்து பறந்து எங்கே அந்த பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸ் கிடைக்கும்னு தேடி தேடி போகிற. அன்றைக்கி டே போயிடுத்து, டயர்டாகிடுற, திருப்பி என்ன பண்ணுற, மறுபடியும் உன்னோட ஒரிஜினல் நேச்சருக்கே வர. அன்ஃபார்ச்சுனேட்லி அகெயின் உனக்கு அதுதான் ஒரிஜினல் நேச்சர்னு தெரியாததுனால என்ன பண்ணுற, அடுத்த நாள் காத்தால் எழுந்து மறுபடியும் அந்த வேலையே பண்ணுற. இந்த மாதிரி நீ எவ்வளோ நாட்களாக பண்ணிட்டுருக்க? ஜன்மாந்திரமாக நாம் இதையே தான் பண்ணிட்டுருக்கோம். ப்ராபப்ளி அந்த பறவை சரீரத்தில் கூட நாம் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த நான் தான் பிரம்மன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. நீ தூங்கும் பொழுது எதில் ரிசால்வ் ஆகிறியோ அதுதான் உன்னுடைய ஒரிஜினல் நேச்சர் அப்படிங்கிறது உபனிஷத் இங்கே நமக்கு சொல்கிறது. நெக்ஸ்ட் மந்த்ரா படிக்கலாம். மந்த்ரா நம்பர்
6.8.3 अशना पिपासे मे सौम्य विजानीहि यत्रैतत्पुरुषः आशिषिषति नाम आप एव तदशितं नयन्ते तद्यथा गोनायः अश्वनायः पुरुषनायः इत्येवं तदप आचक्षते अशनायेति तत्रैतच्चुङ्गम् उत्पदितं सौम्य विजानीहि नेदममूलं भविष्यतीति ஸோ உபனிஷத் வந்து இந்த எக்ஸ்ட்ராடினரி டீச்சிங்கை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் திங்ஸையே எக்ஸாம்பிளாக எடுத்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு எதை அனலைஸ் பண்ணினோம், நாம் டீப் ஸ்லீப் ஸ்டேட்டை அனலைஸ் பண்ணினோம். அதுக்கப்புறம் இன்னும் அதே மாதிரி ரொம்ப ஆர்டினரியாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் எடுத்து நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது. ஸோ அப்படி அனலைஸ் பண்ணுறது மூலமாக எங்கே அரைவ் பண்ணுறோம் ஃபைனலி அப்படின்னா அந்த சத் ஸ்வரூபத்தை நாம் வந்து அரைவ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அஷனா பிபாச. அஷனானா பசி, பிபாசனா தாகம், ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட். இது வந்து ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லையா? யாருமே வந்து எனக்கு பசிக்கவே பசிக்காது, எனக்கு தாகமே எடுக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை கோ த்ரூ பண்ணுவாள். அது மாதிரி டீப் ஸ்லீப் ஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே, அது யாராவது நான் தூங்கவே மாட்டேன் சொல்லுவா, ஆனால் தூங்குவாளா மாட்டாளா? அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது எல்லாரும் தூங்குவோம் இல்லையா? அப்போ இந்த தூக்கம் அண்ட் பசி தாகம் இதெல்லாம் வந்து யூனிவர்சலாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி காமன் எக்ஸாம்பிளை எடுத்து உபனிஷத் வந்து நம்மளுக்கு பிரம்மனை ரிவீல் பண்ணுறது. ஸோ அஷனா பிபாசே மே சோம்ய விஜானீஹி இதி. இந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸஸோட உண்மையை நீ என்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கோ. ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸஸோடைய உண்மையை பற்றி நீ என்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கோ. மே அப்படின்னா ஃப்ரம் மீ. அஷனா பசி, பிபாசா தாகம். இதில் என்ன அனலைஸ் பண்ணணும்? எத்திர ஏதத் புருஷா அசிஷிஷதி நாம. அசிஷிஷதி அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு பர்சனுக்கு பசி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனை என்ன சொல்லலாம் நாமனா? அசிஷிஷதி அப்படின்னு கூப்பிடலாம். அசிஷிஷதி நாமனா என்ன அர்த்தம்? பசிக்கிறவனுக்கு நாம் கொடுக்குற பேர் அசிஷிஷதி. அசிதும் இச்சதி அசிஷிஷதி. ஸோ ஹீ டிசையர்ஸ் டு ஈட், சாப்பிட்ணும்னு ஆசை உடையவன். இப்போது எனக்கு பசிக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக நான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறேன், அதான அர்த்தம். அதுதான் இங்கே சொல்கிறேன். ஸோ அசிஷிஷதி நாம புருஷா. இப்போ வந்து அவனுக்கு பசிக்கிறது அப்படின்னா ஆப்வியஸாக என்ன பண்ணுவான்? அவன் சாப்பிடுவான். சாப்பிட்ட உடனே என்ன ஆகிறது? ஆபஹ ஏவ ததசிதம் நயந்தே. அவன் சாப்பிட்ட உடனே இந்த உடம்பு என்ன பண்ணுறதுனா அந்த சாப்பாட்டை டைஜஸ்ட் பண்ணுறது இல்லையா? அப்சார்ப்லாம் பண்ணி டைஜஸ்ட்லாம் பண்ணுறது.
ஸோ உபனிஷத் சொல்கிறது உடம்புல வந்து நிறையா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் இருக்குது, டைஜஸ்டிவ் ஜூஸஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்குன்னா லிக்விட் இன் நேச்சர். அதனால அதை ஆபஹா அப்படின்னு சொல்கிறது. ஆபஹானா வாட்டர் இல்லையா, லிக்விட் அப்படிங்கிற மீனிங்கில் இங்கே வருது. ஸோ வேரியஸ் டைஜஸ்டிவ் ஜூஸஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த இடத்துல ஆபஹா அப்படின்னா. அப்போ சாப்பாடு வயத்துக்குள்ளே போகிறது, அப்புறம் இந்த ஜூஸ்லாம் என்ன பண்ணுறது, சாப்பாடை வந்து டைஜஸ்ட் பண்ணி என்னவா கன்வெர்ட் பண்ணும், நியூட்ரியண்ட்டாக இப்போ வந்து அது கன்வெர்ட் பண்ணுறது. ஒன்ஸ் அந்த நியூட்ரியண்ட் இப்போ ரெடி ஆகிடுது அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன பண்ணணும், நம்மளுடைய பாடி ஒரு ஒரு ஆர்கனுக்கும் அந்த நியூட்ரியண்ட்டை இப்போ வந்து சப்ளை பண்ணணும். இப்போ மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு இப்போ இது டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அதுக்கு என்ன பேருன்னா அசனாயகா. ஸோ ஜென்ரலாக அசனானா பசி இல்லையா. இப்போ இங்கே என்ன சொல்கிறது உபனிஷத், அசனாயக்கு என்ன மீனிங்கை கொடுக்கறது அப்படின்னா அசனாயகா இஸ் ஈக்குவல் டு வாட்டர் அப்படின்னு சொல்கிறது. அஷ அப்படின்னு சொன்னால் அது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா அஷ ப்ளஸ் நய அப்படின்னு பிரிக்கிறது. அஷ அப்படின்னா சாப்பாடுன்னு அர்த்தம், நய அப்படின்னு சொன்னால் கேரி பண்ணுறதுன்னு அர்த்தம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, தூக்கிண்டு போகிறது. ஸோ கேரியர். இப்போ வாட்டர் இஸ் த கேரியர் ஆஃப் ஃபுட். அதுதான் இங்கே அசனாயாக்கு மீனிங். அப்போ இது எதுக்கு சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, சரீரம் அப்படிங்கிறது வந்து அன்ன காரியம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போ இந்த எக்ஸாம்பிளை கொடுக்குறது. பாடி வந்து அன்னத்துடைய ப்ராடக்ட். ஸோ ஆபக ஏவ தத் அசிதம் நயந்தே. ஜலம்தான் அந்த ஃபுட்டை வந்து இப்போது கேரி பண்ணுறது. அதனால வாட்டருக்கே இப்போ என்ன டைட்டில்னா அசனாயகா அப்படின்னு டைட்டில் கிடைக்கிறது. தத் யதா தத் யதா கோநாயகா. கோநாயகா அப்படின்னு சொன்னால் மாடு மேய்க்கிறவன் அர்த்தம். அவன் என்ன பண்ணுறானா, மாட்டை எப்படி அவன் முன்னாடி இருந்து டைரக்ட் பண்ணுவானோ, வழி நடத்தி செல்வானோ. அஸ்வநாயகா, அஸ்வன குதிரை, குதிரையை பார்த்துக்கிறவன், அவன் எப்படி அதை டைரக்ட் பண்ணின்னு போவானோ அது மாதிரி அசனாயகா, இட் கேரிஸ் ஃபுட். ஸோ ஏவம் தத் ஆபஹ ஆச்சக்ஷதே அசனாய இதி. ஆச்சக்ஷதே அப்படின்னு சொன்னால் கூறப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த ஆபகா இருக்கே, வாட்டர் இருக்கே, அதையே நாம் வந்து இப்போது அசனாய அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது என்ன பண்ணுறது, நியூட்ரியன்ஸ் எல்லாம் வேரியஸ் பார்ட்ஸுக்கு வந்து கேரி பண்ணுறதுனால ஜலத்தையே இப்போ நாம் அசனாய அப்படின்னு சொல்கிறோம். தத்ர ஏதத் சுங்கம் உத்பதிதம் விஜானீஹி. ஸோ சுங்கம் அப்படின்னு சொன்னால் காரியம் அப்படின்னு அர்த்தம், ப்ராடக்ட். லிட்ரல் மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு சீடிலேருந்து வெளியில் வர ஸ்ப்ரவுட், அதுதான் சுங்கம் அப்படின்னு சொல்லுவாள். பட் இந்த இடத்துல என்ன மீனிங்னா காரியம்னு அது பொருள்படுறது. ஸோ விஜானீகி அப்படின்னா தெரிஞ்சுக்கோ. உத்பதிதம் அப்படின்னா என்ன அர்த்தம், எது ஒன்று ப்ரொடியூஸ் ஆகி இருக்கோ, ஜெனரேட் ஆகி இருக்கோ. இப்போ தத்ர ஏதத் சுங்கம் உத்பதிதம் விஜானீஹி, இந்த பாடி ப்ரொடியூஸ் ஆகி இருக்கு அப்படிங்கிறதை நீனு தெரிஞ்சுக்கோ. அப்போ பாடி ப்ரொடியூஸ்னா அதோட காரணம் என்ன, அன்னம். ஏன்னா சாப்பிட்ட சாப்பாடை தான் இப்போ இந்த ஆபகா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ என்ன சொல்ல வருது, இதம் அமூலம் ந பவிஷ்யதி இதி. இந்த ப்ராடக்டான பாடி இருக்கே,
இது அமூலம்லேருந்து வந்திருக்க முடியாது. அமூலம்னா, மூலம்னா என்ன? காரணம். அமூலம் அப்படின்னா காரணம், லெஸ், காசு லெஸ்லேருந்து இந்த பாடி வந்திருக்க முடியாது. இப்போ அன்னம் காரணம் சொல்கிறோம். அன்னம்ங்கிறது சாந்தோக்கியத்துடைய கான்டெக்ஸ்டில் ஆக்சுவலாக என்னது? பிருத்திவி தத்துவம். அப்போது பாடி எதுலேருந்து வந்திருக்கு? பிருத்திவி தத்துவத்துலேருந்து வந்திருக்கு. அந்த பிருத்திவி தத்துவம் எதுலேருந்து வந்திருக்கு? ஜலத்தத்துவத்துலேருந்து வந்திருக்கு. அந்த ஜலத்தத்துவம் எதுலேருந்து வந்திருக்கு? அக்னி தத்துவம். அந்த அக்னி தத்துவம் எதுலேருந்து வந்திருக்கு? சத் பிரம்மன். இந்த பசியை நாம் அனலைஸ் பண்ணுறது மூலமாக எல்லாத்துடைய காரணம் சத் பிரம்மன் அப்படின்னு நாம் அரைவ் பண்ணலாம். அதுதான் உபனிஷத் சொல்கிறது. ஏன் இங்கே இதை சொல்கிறது? அங்கே போன செக்ஷனில் நாம் எதோடு நிறுத்திட்டோம்? த்ரீணி ரூபாணி இத்தியேவ சத்தியம் அப்படின்னு முடிச்சிட்டோம். அதோடு நம்ம போயிட்டோம்னா அதெல்லாம் வெறும் இமீடியட் காஸ் தான். ஆனால் அல்டிமேட் காஸ் எது அப்படின்னு உபனிஷத்து இன்னும் சொல்லவே இல்லை இல்லையா? நமக்கு தெரியுங்கிறதுனால நம்ம ஹோம்ஒர்க் பண்ணி அங்கங்கே போட்டுட்டோம். ஆனால் உபனிஷத் நம்மளுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதுக்காக இப்போ அல்டிமேட் காஸ் வரைக்கும் நமக்கு இங்கே சொல்கிறது. நெக்ஸ்ட் மந்த்ரா படிக்கலாம். மந்த்ரா நம்பர் 6.8.4. தஸ்ய க்வ மூலம் ஸ்யாத் அன்யத்ரா நாதேவமேவ கலு சோம்யான்னேன சுங்கேன ஆபோ மூலமன்விச்சாத்பிஹி சோம்ய சுங்கேன தேஜோ மூலமன்விச்ச தேஜசா சோம்ய சுங்கேன சன்மூலமன்விச்ச சன்மூலா சோம்ய இமா சர்வாஹ பிரஜாஹ சதா யதனா சத்பிரதிஷ்டாஹ. அங்கே சோம்ய ரெண்டாவது லைனில் தமிழில் சோம்ய அன்னேவன்னு இருக்குல்ல, அது அன்னேன அப்படின்னு மாற்றிக்கணும். அன்னேன சுங்கேன. சான்ஸ்கிரிட்டில் தஸ்ய க்வ மூலம் சியாத், அந்த கலு சோம்யான்னு வருதுல்ல, அது பக்கத்தில் இருக்கு பாருங்க. கலு சோம்யானேவன்னு இருக்கு, சோம்யானேன அப்படின்னு மாற்றிக்கணும். கலுவுக்கு பக்கத்தில் ஒரு சோம்யா இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அன்னேன. இப்போது க்ரியேஷனுடைய ரூட் காஸுக்கு நாம் வரத்துக்கு என்ன பண்ணணும்? ப்ராடக்டுடைய அல்டிமேட் காஸை நாம் ட்ரேஸ் பேக் பண்ணணும். இப்போ சயின்ஸ் எடுத்துட்டோன்னா சயின்ஸ் என்ன சொல்கிறது? வாட் இஸ் க்ரியேஷன் அப்படின்னு கேட்டால் ப்ரூஃப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, எலிமெண்ட்ஸ் தான் அல்டிமேட்டாக அப்படின்னு கேட்டால் சயின்ஸ் என்ன சொல்லும்? இல்லை மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லும். சரி, மாலிக்யூல்ஸ் தான் அல்டிமேட்டா அப்படின்னா என்ன சொல்லும்? ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல ஆட்டம் தான் அல்டிமேட்டுன்னு நினச்சா, அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சா? ஆட்டமையும் ஸ்ப்ளிட் பண்ண முடியும், சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ப்ராடக்ட்லேருந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கா சயின்ஸ்னால்? அல்டிமேட் காசை தேடிட்டு போகிறேன். இப்போ எனர்ஜி வரைக்கும் வந்திருக்கா இல்லையா? பட் வேதாந்தம் என்ன சொல்கிறது? அதையும் தாண்டி நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறது. தஸ்ய க்வ மூலம் சியாத். தஸ்ய எதை பற்றி பேசின்னு இருக்கோம்? நாம் பாடியை பற்றி பேசின்னு இருக்கோம். ஸோ சரீரத்துடைய மூலம் வேறு எதுவாக இருக்க முடியும்னு கேட்குறது. தஸ்ய க்வ மூலம் சியாத் அந்யத்ர அன்னாத்.
அன்னமை தவிர வேறு எது சரீரத்தினுடைய காரணமாக இருக்க முடியும்? இப்போது சரீரத்திலேருந்து எங்கே போனோம்? அன்னம்க்கு வந்திருக்கோம். சரீரம் பார்த்துட்டோம். சரீரமுடைய காஸ் அன்னம் அப்படின்னா இப்போ அன்னத்துக்கு எது காஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாட்லேருந்து கிளேக்கு போகிறோம்ல, அது மாதிரி இப்போ களிமண்லேருந்து பானை வந்திருக்கு. களிமண் பானையை சஸ்டெயின் பண்ணுறது, களிமண்ணில் பானை ரிசால்வ் ஆகிறது. அப்போ பாடி அன்னத்திலேருந்து வந்திருக்கு, அன்னத்தால் சஸ்டெயின் ஆகிறது, அன்னத்திலேயே ரிசால்வ் ஆகிடுறது. அப்போ பாடின்னு ஒன்று அன்னம்க்கு வேற டெஃபினட்டாக இருக்க முடியாது. இப்போ பாடி என்ன ஆகிடுறது? வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். இப்போ வாட் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த பாடி? அன்னம் இஸ் தி சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த பாடி. இப்போ சரீரத்தை என்ன பண்ணிட்டோம் நாம்? டிஸ்மிஸ்டு. சரீரம் இஸ் நெகேட்டட். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எங்கே போகணும்? அன்னம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னது? பிருத்திவி தத்துவம். இப்போ பிருத்திவி தத்துவத்திலேருந்து ஜல தத்துவத்துக்கு போய் பிருத்திவி தத்துவத்தை என்ன பண்ணணும்? வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் டிஸ்மிஸ் பண்ணணும். அப்புறம் என்ன இருக்கும்? ஜல தத்துவம் இருக்கும். அதனுடைய காசு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும் பொழுது இப்போ மாலிக்யூல்ஸ் டு ஆட்டம்ஸ் டு சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் டு எனர்ஜி அப்படி போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ மாலிக்யூல் அப்படின்னா என்ன அர்த்தம்? குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் சேர்ந்தது தான் மாலிக்யூல் சொல்கிறோம் இல்லையா? இப்போ அந்த ஆட்டம் எல்லாம் ஒரு பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்ததுன்னா அந்த மாலிக்யூலுக்கு ஒரு பேரை நாம் கொடுக்குறோம். இப்போ மாலிக்யூல்ஸ் வாச்சாரம்பணம் சொல்லலாமா? அது மாதிரி ஆட்டம் இப்போ என்ன ஆகிடும்? சப்ஸ்டன்ஸாக இருக்கும். அப்புறம் ஆட்டமை நாம் வாச்சாரம்பணம் அப்படின்னு சொல்லி சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் சப்ஸ்டன்ஸாக ஆகும். அது மாதிரி சயின்ஸ் என்ன பண்ணுறது? என்டையர் யூனிவர்ஸை இப்போது எனர்ஜியாக ரெடியூஸ் பண்ணுறது. பட் வேதம் என்ன சொல்கிறது? பிருத்திவி டு ஜலம், ஜலம் டு அக்னி. ஸோ ஏவம் ஏவ கலு, இன் த சேம் மேனர் அன்னேன சுங்கேன. பாடியை பொறுத்த வரைக்கும் அன்னம்தான் காரணம். சுங்கம்னா நம்ம காரியம்னு பார்த்துருக்கோம். பட் ஜலத்துடைய ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து என்ன ஆகிறது? இப்போ இந்த அன்னம் இருக்கே, அதாவது பிருத்திவி தத்துவம், அதுவே இப்போது காரியமாக ஆயிடுறது. ஸோ அன்னேன சுங்கேன பிருத்திவியும் இப்போது ப்ராடக்டாக ஆயிடுறது. ஸோ பிருத்திவியிலேருந்து இப்போது எங்கே போகணும்? ஆபஹா மூலம் அன்விச்ச. அந்த பிருத்திவிக்கு எது காரணம்? ஆபஹா மூலம், ஜலத்தத்துவம் தான் காரணம். ஸோ இங்கே சுங்கம் அப்படிங்கிற வார்த்தை காரியத்துக்கு யூஸ் பண்ணப்படுறது, காரணத்துக்கு மூலம்ங்கிற வார்த்தை இங்கே மந்திரத்தில் உபனிஷத் யூஸ் பண்ணுறது. ஸோ ஆபஹா மூலம் அன்விச்ச. அன்விச்ச அப்படின்னு சொன்னால் நீ புரிஞ்சுக்கோ, நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். இப்போ ஜலத்தத்துவம்க்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ ஜலம் என்ன ஆகிடும்? அக்னியுடைய ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து ஜலம் இப்போ காரியம். ஸோ அத்பிஹி சுங்கேன வாட்டர் இப்போது காரியம் ஆகிடும். தேஜகா மூலம் அன்விச்ச. அக்னி தத்துவம் தான் இப்போது காரணம் அப்படின்னு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஸோ இப்படி நாம் அனலைஸ் பண்ணிகிட்டே போனோம்னா அந்த டேஞ்சிபிலிட்டி குறைஞ்சுட்டே வரும். மாலிக்யூல்ஸ், ஆட்டம், சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், எனர்ஜி அப்படின்னா அது இன்விசிபிளாக போயிடுறது, கண்ணால் நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ இந்த யூனிவர்ஸை பார்க்குறோம் இல்லையா? சயின்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா, எனர்ஜி, அந்த இன்விசிபிள் எனர்ஜி மூவ் ஆகும் பொழுது இந்த டேஞ்சிபிள் யூனிவர்ஸ் நமக்கு தெரியறதுன்னு சொல்கிறது. அப்போ பிருத்திவி, ஜலம், அக்னி. இப்போ தைத்திரிய உபநிஷத்தாக இருந்தால் எப்படி கண்டினியூ ஆகிருக்கும்? அக்னி, வாயு,
ஆகாசம் அதை ஆட் பண்ணிக்கணும். இது சாந்தோக்கிய உபநிஷத்தாக இருக்கிறதுனால நாம் வந்து அக்னியோட முடிச்சுக்கிறோம். ஸோ ஆஃப்டர் அக்னி தேஜசா சுங்கேன, தேஜசா சோமிய சுங்கேன. அக்னியே இப்போ ஒரு ப்ராடக்ட் காரியம். இப்போ அக்னிலேருந்து நெக்ஸ்ட் எங்கே போயிடணும் நம்ம? சன்மூலம் அன்விச்ச பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் அதுக்கு போயிடணும். வாட் இஸ் பியோர் எக்ஸிஸ்டன்ஸ்? பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், pure existence is not a part, product or property of the universe. அது ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. அது எக்ஸிஸ்டன்ஸை லெண்ட் பண்ணுறது, யூனிவர்ஸுக்கு லெண்ட் பண்ணுறது. அது எந்த ஆப்ஜெக்டாலையும் லிமிட் ஆகிறது இல்லை. அது ஆப்ஜெக்டே போனாலும் சர்வைவ் ஆகும். அது மீடியம் இல்லாமல் நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸிஸ்டன்ஸை நான் எக்ஸிஸ்டண்ட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? எக்ஸிஸ்டன்ஸை இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? சன்மூலம் அன்விச்ச அதுதான் இங்கே உபனிஷத் சொல்ல ட்ரை பண்ணுறது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறா, கிரியேஷன் வரத்துக்கு முன்னாடி அசத்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறா இல்லையா? இப்படி எக்ஸிஸ்டன்ஸை நீ நான் எக்ஸிஸ்டன்ட்னு சொல்ல முடியும்னு இங்கே உபனிஷத் கேட்குறது. ஸோ சன்மூலம் அன்விச்ச பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் தான் இப்போது காரணம். அதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இப்போது சத்து வந்து காரியம், அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க முடியுமா? அப்படியே நாம் போட்டுட்டே போகக்கூடாது. ஏன்னா சரீரத்தில் ஆரம்பித்தோம், பழக்க தோஷத்தில் என்ன பண்ணுவோம்? சத்து மூலம் அப்படின்னு சொன்ன உடனே நெக்ஸ்ட்டு சன் வந்து காரியம் சுங்கேன அப்படின்னு வந்து ஆட் பண்ணிட்டு போகக்கூடாது. கரெக்டாக அலர்ட்டாக என்ன பண்ணிடணும், நாம் அப்படியே சத்தோடு நிறுத்திக்கணும். ஸோ சத் அப்படிங்கிறது தான் அப்சல்யூட் காஸ் அண்ட் அல்டிமேட் காஸ். இட் இஸ் நாட் அ ப்ராடக்ட். அதனால் தாலக்கரிங்க என்ன சொல்கிறார்? ஹே சோம்ய இமாஹா சர்வாஹா பிரஜாஹா, எல்லா லிவிங் பீயிங்ஸும், பிரஜாஹானா லிவிங் பீயிங்ஸ், சர்வாஹா பிரஜாஹா சன்மூலாஹா, பிரம்மன்லேருந்து தான் எல்லா லிவிங் பீயிங்ஸும் வந்திருக்கு. அப்போ சத் தான் சிருஷ்டி காரணம். சத் பிரம்ம ஏவ மூலம். சன்னுனா சத் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நாம். சத ஆயதனாக சத் பிரதிஷ்டா. இப்போ வந்து அது சிருஷ்டி காரணம்னு சொல்லிடுது. இப்போ சத ஆயதனாக, ஆயத்தனம்னா என்ன அர்த்தம்? அபோர்டு, சப்போர்ட். அப்போனா பிரம்மன் தான் என்னது? ஸ்திதி காரணம். சத் பிரதிஷ்டா எங்கே போய் ரிசால்வ் ஆகிறது? பிரம்மன்ல. அதனால பிரம்மனே லய காரணமும் கூட. ஸோ பிரம்மன் தான் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். இப்போ போன செக்ஷனில் இதே தான் சொல்லப்பட்டது. ஆனால் அங்கே வந்து பௌத்திக பிரபஞ்சத்தை பார்த்தோம். இங்கே வந்து உபனிஷத் வந்து பௌத்திக சரீரத்தை எடுத்துக்கிறது. அதாவது லிவிங் பீயிங்ஸ் பிரஜாகாவை எடுத்து இப்படி வந்து சொல்கிறது. ஸோ பிரஜாகாவும் வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறது. அப்போது வாட் இஸ் வேர்ல்டு? இட் இஸ் பியோர் எக்ஸிஸ்டன்ஸ். அது மட்டும்தான் இருக்கு. அந்த சப்ஸ்டன்ஸுக்கு தான் நாம ரூபாஸை ஆட் பண்ணுறோம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வாட் இஸ் வேர்ல்டுன்னு கேட்டால் வேர்ல்டோட சப்ஸ்டன்ஸ் என்ன? எக்ஸிஸ்டன்ஸ் தானே. இப்படியும் ஆன்சர் பண்ணலாம். இல்லைன்னா எப்படி சொல்லலாம்? எக்ஸிஸ்டன்ஸ் ப்ளஸ் நாம ரூபா இஸ் ஈக்குவல் டு வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸிஸ்டன்ஸை என்னால் வந்து பார்க்க முடியலையே, என்னுடைய கண்ணால் எக்ஸிஸ்டன்ஸை பார்க்க முடியலையே, அது எப்படி வந்து இப்படி பார்க்கக்கூடிய வேர்ல்டாக
அப்பியர் ஆகிறது அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லலாம்? சயின்ஸ் கூட தான் சொல்கிறது, பார்க்கவே முடியாத எனர்ஜி தான் மூவ் ஆகும் பொழுது இப்படி வேர்ல்டாக அப்பியர் ஆகிறது. அது மாதிரி தான் இதுவும். ஸோ இதுதான் வந்து அஷனாயா அப்படிங்கிற வார்த்தையுடைய அனாலிசிஸ். ஜென்ரலாக அஷனாயானா பசி, ஆனால் இங்கே வந்து என்னென்னு டிரைவ் பண்ணோம்? ஜலம் அப்படின்னு டிரைவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மந்த்ரா 6.8.5. அத யத்ரைதத் புருஷः பிபாசதி நாம தேஜ ஏவ தத்பீதம் நயதே தத்யதா கோநாயோ அஸ்வநாயः புருஷநாயः இத்யேவம் தத்தேஜ ஆச்சஷ்ட உதன்யேதி தத்ரைததேவ சுங்கமுத்பதிதம் சோம்ய விஜானீஹி நேதமமூலம் பவிஷ்யதீதி. ஸோ இங்கே என்ன வார்த்தை? உதன்யா. நம்ம அந்த 3 வார்த்தையும் வந்து போன கிளாஸ்லேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ ஸ்வபிதி, அஷனாய, உதன்யான்னு பார்த்தோம். ஸ்வபிதியும் அஷனாயாவும் வேர்ட் அனாலிசிஸ் ஓவர். ரெகுலர் மீனிங் இல்லாமல் உபனிஷத் வந்து வேறு ஒரு டெரைவேஷனை கொடுத்தது. அதாவது வேர்டோட ஃபார்மேஷனை வச்சு வேறு ஒரு மீனிங்கை அதுக்கு கொடுத்தது. அது மாதிரி இங்கே உதன்யா அதை எடுத்துட்டோன்னா இதுவும் பிபாசாவும் ஆக்சுவலி சினானிமஸ். பிபாசானா என்ன அர்த்தம்? தர்ஸ்ட். உதன்யா அப்படின்னு சொன்னாலும் தர்ஸ்ட். பாத்தும் இச்சா பிபாசா. பாத்தும் இச்சானா டிசையர் டு ட்ரிங்க் வாட்டர். இங்கே வந்து உதன்யா அப்படிங்கிறதுக்கு வேறு ஒரு ஸ்பெஷல் மீனிங்கை உபனிஷத் வந்து கொடுக்குறது. ஸோ அதை வந்து வேறு ஒரு ஃபார்மில் டிரைவ் பண்ணி அதுக்கு என்ன மீனிங்கை கொடுக்கறது அப்படின்னு பார்த்தா அக்னி அப்படின்னு மீனிங்கை கொடுக்குறது. ஃபயர் அப்படின்னு சொல்கிறது. உதன்யன் வார்த்தை அது. ஆக்சுவலி உதன்யன் அப்படின்னா அக்னி. என்ன அக்னி? டைஜஸ்டிவ் அக்னி. அப்படின்னா அந்த அக்னிக்கு என்ன பேர்? வைஸ்வானர அக்னி. இந்த வயத்தில் இருக்கிற அக்னிக்கு பேர் உதன்யா. ஏன் வந்து உதன்யா அவள் வந்து ஃபயர்னு சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து தண்ணி எப்போ குடிப்போம்? தாகம் எடுக்கும் பொழுது தண்ணி குடிக்கிறோம் இல்லையா? தாகம் அப்படின்னு சொல்லும் பொழுதே என்ன அர்த்தம்? அது தஹதி இதி தாஹா. அப்போ ஏன் தண்ணி குடிக்கிறோம்? எப்போ வந்து நம்மளுடைய உடம்பு டைஜஸ்டிவ் ஃபயரால் எரியறதோ அப்போ நம்மளுக்கு தாகம் எடுக்கிறது. அதனால் நாம் வந்து தண்ணியை குடிக்கிறோம். இப்போ இந்த அக்னி தான் ஜலத்தை குடித்த உடனே அதை ப்ராசஸ் பண்ணுறது. ப்ராசஸ் பண்ணி அஃப்கோர்ஸ் உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் அனுப்பி வைக்கிறது. ஸோ உதன்யா அப்படின்னு சொன்னால் உதகம் நயதி இது உதன்யா. உதகம்னா என்னது? ஜலம். ஸோ உத அப்படின்னு சொன்னால் ஜலத்துடைய ஷார்ட் ஃபார்ம். உதகம்னா ஜலம், உத அப்படின்னு சொன்னாலும் ஜலம். ஸோ உதன்யா அப்படின்னா உதகம் நயதி. நயத்தினா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு நாம் பார்த்தோம். ஸோ உத ப்ளஸ் ஞா அதுதான் உதன்யான்னு ஆயிருக்கு. ஞா அப்படின்னு சொன்னால் நயதி, அது வந்து கேரியிங், டிஸ்ட்ரிபியூட்டிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு தெரியும் அந்த தண்ணி அகெயின் 3 போர்ஷனாக பிரிக்கப்படுறது அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போது நம்மளுக்கு உடம்புல ஓடுற ரத்தமே என்னது? எப்படி அந்த ரத்தம் ஃபார்ம் ஆகிருக்கு?
ஆமாம், குடித்த தண்ணினால தான் இப்போ உடம்புல வந்து ரத்தம் ஓடுறது. ஸோ நம்ம குடிக்கிற தண்ணி ப்ராசஸ் ஆகி பிளட்டாக வந்து ஃப்ளோ ஆகிறது. ஸோ இந்த உதன்யா டெஃபினிஷன் மூலமாக உபநிஷத்து என்ன மெசேஜை கன்வே பண்ணுறது? பாடி வெறும் அன்னத்தினால மட்டும் ஆனதில்லை, ஜலத்தினாலையும் ஆனது. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? அன்னத்தினால ஆனதுன்னு பார்த்தோம். இப்போ உதன்யாங்கிற டெஃபினிஷன் மூலமாக ஜலத்தினாலையும் ஆனதுன்னு சொல்லப்படுறது. இப்போ பாடி இஸ் பெர்வேடட் பை ஜலம். ஜலம்தான் காரணம் அப்படின்னு சொன்னால் பாடி முழுக்க டெஃபினட்டாக ஜலமும் வந்து இப்போது இருந்தாகணும். இப்போ நீங்கள் பாடியில் இருக்கிற ஜலத்தை ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆகிடும்? பாடியுடைய ஷேப்பே ஃபஸ்ட்டு போயிடும். இப்போ எது நம்மளுக்கு ஷேப் கொடுக்கறது? அதுக்குள்ளே இருக்கிற லிக்விட் தான் வந்து அந்த ஷேப்பை கொடுக்கறது. ஸோ அஷனாயா அப்படிங்கிற வார்த்தை என்ன கன்வே பண்ணிட்டு? அன்னம்லேருந்து பாடி வந்தது அப்படின்னு பார்த்தோம். அன்னம்லேருந்து இந்த சரீரம் வந்ததுன்னு பார்த்தோம். உதன்யான ஜலத்திலேருந்து இந்த சரீரம் வந்திருக்கு. ஜலகாரியம் சரீரம். சரி, இந்த காஸ் இருக்கு, இது வந்து அல்டிமேட் காஸா அப்படின்னா ஜலமும் அல்டிமேட் காஸ் கிடையாது. ஏன்னா பாடி டு ஜலம் போனோம், ஜலம் டு அக்னி, அக்னி டு சத்பிரம்மன். ஸோ அத எத்திர ஏதத் புருஷா பிபாசதி நாம தேஜ ஏவ தத் பீதம் நயதே. இப்போ இந்த பர்சன் தாகம் எடுக்கிறது அப்படின்னு ஜலத்தை குடிக்கிறானோ, தேஜ ஏவ தத் பீதம் நயதே. தேஜ ஏவன்னு என்ன அர்த்தம்? அக்னிதான் அவன் குடிக்கிற அந்த ஜலத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அது எப்படி பண்ணுறது? தத்யதா கோநாயா அஸ்வநாயா புருஷநாயா. எப்படி? பசுவை வழி நடத்துகிறவன், குதிரையை டைரக்ட் பண்ணுறவன், மனுஷனை டைரக்ட் பண்ணுறவன், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அது மாதிரி அந்த உதகமை எடுத்துண்டு எது போகிறது அப்படின்னா உதநாயா. உதநாயா தான் இப்போ உதன்யாவாக ஆகியிருக்கு. ஸோ ஏவம் தத் தேஜ ஆச்சஷ்ட உதன்யா இது. ஸோ இந்த அக்னிக்கு பேர் தத் தேஜா ஆச்சஷ்ட. அந்த அக்னியை இப்போ என்னென்னு கூறப்படுகிறது? அந்த அக்னி உதன்யா என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஆக்சுவலி வார்த்தை வந்து உதன்யன் வார்த்தை, ஆனால் இது வந்து வேதமுடைய பிரயோகங்கிறதுனால நம்ம வந்து அதை மாடிஃபை பண்ணக்கூடாது. ஸோ உதன்யா அப்படின்னு இருக்குது வேதத்தோட யூசேஜ். இப்போ வந்து இதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். ஸோ அந்த அல்டிமேட் காஸுக்கு நாம் போகணும். ஸோ என்ன சொல்கிறது? தத்ர ஏததேவ சுங்கம் உத்பதிதம் சோம்ய விஜானீஹி நேதம் மூலம் பவிஷ்யதி. இதுக்கு எப்படி வந்து காரணம் இல்லாமல் இது எப்படி வந்திருக்க முடியும்? ஸோ தேர்டு மந்த்ரா பார்த்தோம்ல, அதோடைய ரெப்படிஷன் இது. அதனால் திருப்பியும் எல்லாத்தையும் உட்காந்து சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அதில் என்ன எழுதியிருக்கோ அதை எடுத்து டிட்டோ போட்டுக்கோங்க. ஸோ இப்போ என்ன? அக்னி தான் சரீரத்திற்கு காரணம். நெக்ஸ்ட் மந்த்ரா படிக்கலாம். மந்த்ரா நம்பர் 6.8.6. तस्य क्व मूलं स्यात् अन्यत्राद्भ्यद्भिः सौम्य शुङ्गेन तेजो मूलमन्विच्छ तेजसा सौम्य शुङ्गेन सन्मूलमन्विच्छ सन्मूला सौम्य इमा
सर्वाः प्रजाः सदायतनाः सत्प्रतिष्ठा यतानु खलु सौम्य इमास्तिस्रो देवताः पुरुषं प्राप्य त्रिवृत्तेकैका भवति तदुक्तं पुरस्तादेव भवति अस्य सौम्य पुरुषस्य प्रयतो वाङ्मनसि सम्पद्यते मनः प्राणे प्राणस्तेजसि तेजः परस्यां देवतायां. ஸோ இது வந்து அகெயின் மந்த்ரா 4 உடைய ரெப்படிஷன். தஸ்ய க்வ மூலம் சியாத் அந்யத்ர அத்யஹா அப்படின்னு கேட்குறது. இது இங்கே என்ன கேட்குறது? இது இந்த உடம்போட காசு ஜலத்தை தவிர வேறு என்னவா இருக்க முடியும்? ஸோ இதுக்கு முன்னாடி என்ன கேட்டது? அன்னத்தை தவிர வேறு எது காசாக இருக்க முடியும்னு பார்த்தோம். இங்கே வந்து ஜலம். ஸோ ஜலம்தான் காரணம்னு புரிஞ்சுட்டு ஜலத்தோடு நாம் நிறுத்திடாமல் இன்னும் வந்து ஃபர்தராக போனோம் அப்படின்னு சொன்னால் தேஜஹா. ஸோ அத்யஹ சுங்கேன தேஜஹா மூலம் அன்விச்ச. இப்போ வந்து ஜலதத்துவம் ப்ராடக்ட் ஆகிடுறது. அதனுடைய காரணம் அக்னி அப்படின்னு நீனு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஸோ அக்னி தான் காரணம் அப்படின்னு நிறுத்திடாமல் என்ன பண்ணணும்? அகெயின் ஃபர்தராக நாம் நம்மளுடைய அனாலிசிஸை கண்டக்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் தேஜசா சௌமிய சுங்கேன சன்மூலம் அன்விச்ச. இப்போ அக்னி தத்துவம் என்ன ஆகிடுறது? காரியமாகிடுறது. எது காரணமாக இருக்குது? சத் பிரம்மன், சத் மூலம். ஸோ அல்டிமேட் காஸ் வந்து எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ மூலம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல சிருஷ்டி காரணம், அதுலேருந்து வருது, உற்பத்தி ஆகிறது தான் இங்கே பேசுறது இல்லையா? ஸோ சன்மூலாக சோம்ய இமாக சர்வாக பிரஜாக சத ஆயத்தனாக. அப்போ இந்த பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் தான் எல்லா லிவிங் பீயிங்ஸுக்கும் அபோட். ஆயத்தனாக அப்படின்னா ஸ்திதி காரணம். அப்புறம் சத் பிரதிஷ்டா, அதுவே லய காரணமும் கூட. இப்போ உபனிஷத்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த உடம்பு வந்து அன்னத்தினால் ஆக்கப்பட்டது அப்படிங்கிறத ஆல்ரெடி நாம் 5th செக்ஷனில் பார்த்தோம். அண்ட் அந்த அன்னம் வந்து 3 போர்ஷன்ஸாக டிவைட் ஆகிறது அப்படின்னும் பார்த்தோம். ஜலமும் 3 போர்ஷனாக டிவைட் ஆகுறதுன்னு பார்த்தோம். அது மாதிரி அக்னியும் 3 போர்ஷனாக டிவைட் ஆகுறது. ஸோ என்ன சொல்கிறது உபனிஷத்து, இதை நீ வந்து ஃபஸ்ட்டு தடவை கேட்குற மாதிரி கேட்காத, ஆல்ரெடி நான் உனக்கு முன்னாடி சொல்லிட்டேன்னு சொல்கிறது. எங்கே சொல்கிறது? புரஸ்தாதேவ உக்தம் பவதி. ஆன்னு வாயை புழக்காத, ஒரு 3 கிளாஸுக்கு முன்னாடி சொன்னேனே, முன்னாடியே நான் உனக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ என்ன சொன்னேன்? யதா சௌமிய இமாக திஸ்ரஹா தேவதாக புருஷம் பிராப்பிய த்ரிவ்ருத் ஏகைகா பவதி. ஸோ இது வந்து புருஷம் பிராப்பியனா இந்த சரீரத்துக்குள்ளே என்டர் ஆகும் பொழுது அப்படின்னு பார்த்தோம். திஸ்ரஹா தேவதாக என்ன 3 எலிமெண்ட்ஸ் பார்த்தோம். அன்னம், ஆபகா, தேஜகா. இந்த 3ம் எப்படி வந்து ஃபுட்டாக நாம் வந்து கன்சியூம் பண்ணும் பொழுது அது 3 போர்ஷனாக டிவைட் ஆகி ஒன்றொன்றும் எங்கெங்கே போகிறது அப்படின்லாம் நாம் வந்து பார்த்தோம். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஏன் போட்டு எங்களோட பிராணனை வாங்குறேன்? ஆல்ரெடி இதெல்லாம் கொஞ்சம் போரிங்காக இருக்குது.
ஆனால் உபனிஷத் வந்து இந்த மந்திரத்தை சொல்லித்து அப்படின்னா அதை எப்படி ஸ்கிப் பண்ண முடியும்? நம்ம திருப்பியும் சொல்கிறதுனா என்ன அர்த்தம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஆண் வாய் புழக்காதே அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலி என்ன ஏன் வந்து இங்கே சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல உபனிஷத் சொல்கிறது நான் அன்னமன் ஜலமுடைய ஸ்டாப் பண்ணிட்டேன், மூல காரணத்துக்கு போகலை, அதனால இந்த இடத்துல அதை கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்கிறது. ஸோ அன்னமயம் சோம்ய மனஹா, ஆபோமய பிராணஹா, தேஜோமயி வாக், இப்படின்னு நாம் அங்கே பார்த்தோம். ஸோ பிரம்மன் வரைக்கும் ட்ராவல் பண்ணலையே, அதோடு நாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ உபனிஷத் வந்து அதை எடுத்து பிரம்மன் வரைக்கும் இப்போ எடுத்துகிட்டு போகிறது. அப்போ தான் என்ன சொல்ல முடியும்? பிரம்மனை சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ தான் பிரம்மன் உபாதான காரணம்னு சொல்ல முடியும். உபாதான காரணமாக இருந்தால் தான் என்ன சொல்ல முடியும்? அதுதான் எல்லாருடைய நேச்சர் அப்படின்னு சொல்ல முடியும். நேச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எது சேஞ்சே ஆகாதோ அதுக்கு பேர் நேச்சர். ஸ்வரூபம், ஓகே, ஸ்வரூபம்னா என்ன அப்படின்னு திருப்பி கேட்பேன். ஸோ எது ஒன்று மாறாமல் இருக்கோ அது ஸ்வரூபம். அதனால தான் ஃபயருடைய நேச்சர் ஹாட்னஸ், அது எந்த நேரத்துலையும் மாறாது. அது மாதிரி என்னுடைய நேச்சர் என்ன? இப்போ நீ யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? பெரிய லிஸ்ட் போடுவோம் நான் யாருன்னு சொல்கிறதுக்கு. ஆனால் எவ்வளோ பெரிய லிஸ்ட்டை நாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்லுவோம்? அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஐ ஆம் சொல்கிறோம்ல, அதுதான் நீனு அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. அதுதான் உன்னுடைய ஒரிஜினல் நேச்சர். அந்த ஐ ஆம் அப்படின்னு சொல்கிற குரல்கள் வேணால் வேறு வேறையாக இருக்கலாம், ஆனால் அந்த ஐ ஆம் இருக்கே அது ஒன்று. இப்போ நாமளே கூட 5 வயசில் நான் சொல்லும் பொழுது வேறு மாதிரி சொல்லியிருப்போம், 50 வயசில் நான் வேறு மாதிரி இருக்க போகிறது, 60 வயசில் நான் வேறு மாதிரி இருக்க போகிறது. ஆனால் அந்த நான் மாறி இருக்கா அப்படின்னா இந்த நான் மாறாமல் அப்படியே இருக்குது. சொல்கிற குரல் தான் வேணால் வயசுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகியிருக்கும். அந்த நான் தான் என்னுடைய நேச்சர். இப்போ நம்ம வந்து நான் ரொம்ப கோவக்காரன், நான் ரொம்ப பாசக்காரன், அதெல்லாம் நம்மளுடைய நேச்சர் கிடையாது. அதெல்லாம் என்னது? இன்சிடென்டல், தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஸ்வபாவம். பட் என்னுடைய நேச்சர் என்ன? இன்ட்ரின்சிக் நேச்சர் என்னன்னா சத்து தான் என்னுடைய நேச்சர். எப்பவும் இருந்துட்டே இருக்கிறது தான் என்னுடைய நேச்சர். அப்போ பிரம்மனோட நேச்சரும் சத்து. தேர்ஃபோர் அகம் பிரம்ம அஸ்மி. இதுதான் ஃபேக்ட். இந்த ஃபேக்டை புரிஞ்சுட்டு எந்த காஸ்டியூம் வேணாலும் நாம் எடுத்து மாட்டின்ட்டு ஜாலியாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணலாம். பட் when you go to the green room எப்படி இருக்கணும்? அகம் பிரம்மன். ஸோ ட்ராமாவில் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது சீனுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூமை மாற்றணும், இல்லைன்னா ட்ராமா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? அந்தந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரியான காஸ்டியூமை தான் போட்டுக்கணும். பட் ரோல் வந்து ரோல் அப்படின்னு புரிஞ்சுட்டு நாம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும். இப்போ ரோல் வந்து ரோல் தான் மறக்காமல் இருக்கிறது தான் நம்மளுடைய சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அஸ்ய சோம்ய புருஷஸ்ய, அதிலேருந்து இப்போ வந்து ஒரு புது டாபிக் ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த பாடி பிரம்மன்லேருந்து வருது மட்டும் இல்லை, இது பிரம்மன்லேயே ரிசால்வும் ஆகிறது. எப்போது? மரணம் சமயே. இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு டாப்பிக்காக இருக்க போகிறது. இதை வந்து நாம் நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.